நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விதைகள் எப்படி வளர்ந்துருக்குன்றதுக்கான ஒரு சிறிய பதிவு. உங்கள் மாடி தோட்டம் ஆடிப்பட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது புட்டு சுரைன்றத நாட்டு வெரைட்டி. ராமன் அப்படின்ற சார் பாரிஸில் இருக்கார். அவர் நம்மளுக்கு கொடுத்த விதைகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த விதைகள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். என்கிட்ட அதிகபட்சம் ஒரு 3 நாற்று தான் விட போகிறேன். மற்ற நாற்றுகள் யாராக இருந்தால் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். என்னோடய லொக்கேஷன் சென்னை குடுவாஞ்சலில் இருக்கேன். என்னோடய அலைபேசி எண் 9962506138. யாராவது வேணும் அப்படின்னா கால் பண்ணிட்டு வாங்க, ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பேமெண்ட் எதுவும் கிடையாது. மாடி தோட்டம் வைக்கணும் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வாங்க, வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இது சிவப்பு வெண்டை. இது நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி அந்த விதைகளை எடுத்து பராமரித்து எப்படி வளர்க்கணும், ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அது பயோ லிங்கில் இருக்குது, வேணுமே பாருங்கள். நம்ம சேகரித்த விதைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆடி 19 போட்டிருக்கு. ஆனால் லேட்டாக தான் முளைச்சிருக்கு. ஆனால் போட்ட எல்லா விதைகளும் சிறப்பாக வந்திருக்கு. ஆனால் நம்ம வாங்கி வெளியே போட்ட அந்த விதைகள்லாம் சரியாக முளைக்கல. ஏன்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஏர் போட்டுட்டோ ஒரு 3 கிழங்கு வச்சுருக்கோம். அதில் ஒரு கிழங்கு கொடி பிடிச்சிடுச்சு. இன்னும் ஒரு கிழங்கு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. யாருக்காக வேணும்னா ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க. இதில் காய்ப்பு வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது 2வது கிழங்கு. இதுலேயும் வளர்ந்துருக்கு, இன்னும் கொடி பிடிக்கல. இதை நம்ம கட்டி விடணும். இது நம்ம மாடி தோட்டத்திலே விளைஞ்ச விதைகளை எடுத்து எப்படி சேகரித்து விதையை எப்படி ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா எல்லா நாற்றுகளையும் ஒரே சீராக வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த இதில் பார்த்திங்க அப்படின்னா சீட்டையில் போட்டு எல்லா விதைகளையும் வளர்ந்துருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வளரல. இது பார்த்திங்கன்னா கோழி அவரைன்னு சொல்லி 2 வெரைட்டி. ஒன்று ஃபுல் பச்சையில் இருக்கும், அடர் பச்சையில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். அந்த காயோட சைடில் பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரில் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரியான ஹீல்டை கொடுக்கக்கூடியது. ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்து தான். ஆனால் வெவ்வேறு விதைகள் ரெண்டும் மாறுபட்டு இருக்கும். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட நாற்றுகளோட என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. யாருக்காக வேணும்னா ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கேரளா காராமணி. இது ஒரு நண்பர் கொடுத்தது தான். இதில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று காராமணியில் உள்ள விதைகள் கருப்பாக இருக்கும். இன்னொன்று வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்குன்றது ரொம்ப நீட்டாக விளையும். கருப்பாக வர்றது கொஞ்சம் கம்மியாக, லென்த்து கம்மியாக இருக்கும். இதுக்கான வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நிறைய விளைச்சல் தரும் காராமணி. இது பார்த்திங்கன்னா கொடி பீன்ஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 விதைகள் போட்டிருந்தோம். ஒரு 4 விதைகள் தான் ஜெர்மினேஷன் வந்திருக்கு. இது எப்போ கொடி பிடிக்குன்னு தெரியல. அதுக்கான வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது யானைத்தந்தை வெண்டை, சிவப்பு வெண்டை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம். இன்னும் அந்தளவுக்கு ஜெர்மினேஷன் இல்லை. இது செடி அவரை. செடி அவரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாற்று வந்திருக்கு. இது செடி அவரை வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வாங்கி நம்ம போட்ட விதைகள். ஆனால் முளைச்சிருக்கு. இன்னும் அந்தளவுக்கு முளைப்புத்திறன் கம்மியாக தான் இருக்குது. இது சிவப்பு மக்காசோளம், அது மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. அப்போ நம்ம போட்ட பாட் மிக்ஸ் எல்லாமே கரெக்டு தான். விதைகள் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. இவங்க ரொம்ப பழைய விதைகள் கொடுத்துட்டாங்களான்றது தெரியல. இல்லை விதைகள் அப்படியே அவங்க பாதுகாப்பாமல் வைக்காமல் ஒரு டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம விதையை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 5 வருஷம் தான் அந்த விதைகள் கெட்டு போகாது. அந்தளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். அதுக்கான வீடியோ நம்ம லிங்க்கில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 5 விதமான தக்காளி, 5 விதமான கத்திரிக்காய், 5 விதமான வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இதோட முளைப்புத்திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நாற்று நட வேண்டியிருக்கோம். ஏன்னா எல்லாமே நம்ம மாடி தோட்டம் நடவு செய்ய முடியாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் நான் குரோபாவில் இருந்து நம்ம விதை எடுத்து நட்டது. இதெல்லாம் வெளியே வாங்கி போட்ட நாற்றுகள். இன்னும் ஜெர்மினேஷன் கம்மியாக தான் இருக்குது. அது வந்த பிறகு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஆடி போட்டம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.